அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதின் சிறப்புகள். நபிகளாயம் அவர்கள் கூறியதாக அபூதர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஜனங்களே, தொழுகை, நோன்பு, மேலும் சதக்காவுடைய நன்மை இவற்றை காட்டிலும் மேலான ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை செவியேற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் அதனை அவசியம் அறிவிங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவனுடைய நன்மை மிகவும் சிறப்பானது. மேலும் குழப்பம் செய்கிறவனுடைய உதாரணம் முடி சிறைப்பவனை போல் உள்ளதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூறியதாக ஹஜரத் உம்மு குல்தூம் ஹுக்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அறிவிக்கிறாங்க. மற்ற முஸ்லீம்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி எந்த ஒரு வார்த்தையும் ஒருவன் கூறிக்கொண்டாலும் கூட அவனுடைய பெயர் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்பட மாட்டாது. மேலும் தாங்கள் மனிதர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொருட்டு அவன் நல்ல வார்த்தைகளை கூறுவானேயானால் அவன் பொய்யன் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே ரிவாயத் செய்கிறாங்க. மனிதர்களிடத்திலே ஏற்படும் பிரச்சனையை தீர்த்து வைப்பதானது மேலான சதக்காவாக இருக்குதுன்னு சொல்லி நபிகளாயம் அவங்களுக்கு கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஈமானில் 70 கிளைகள் இருக்குது. அதில் குறைவானது மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொருட்களை நடைபாதையிலிருந்து நீக்குவதாகும்னு, இன்னும் அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவாக இருக்குது. நபிகளாயம் அவங்க கூறியதாக முஅக்கல் இப்னு எஸ்ஆர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. எவன் நடைபாதையிலிருந்து கஷ்டம் தரும் பொருளை நீக்குவானோ அவனுடைய ஆமால் நாமாவிலே ஒரு நன்மை எழுதப்படும். அந்த ஒரு நன்மை ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அவன் சொர்க்கவாசி ஆவான்னு சொல்லியிருக்காங்க. நாயம் அவங்க கூறியதாக நடைபாதையிலிருந்து கல் முள் போன்றவற்றை நீக்குவது சதக்காவாகவும் இருக்குது. ஒரு மனிதனை நடைபாதையிலிருந்து முட்கள் நிறைந்த ஒரு தடியை அகற்றிவானையானால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த செயலை விரும்பி அவனுக்கு மன்னிப்பளித்து விடுகின்றான். ஆதாரம் புகாரி, முஸ்லீம். நாயம் அவங்க கூறியதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நான் சொர்க்கத்திலே சந்தோஷமுடன் உலாவிக் கொண்டிருக்கும் அதை பயிற்றுக்கும் ஒரு மனிதனை பார்த்தேன். இதிலிருந்து எனக்கு தெரிந்தது, அவன் முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி நடைபாதையில் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டிட்டான். அதனால் அவன் சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. நூல் முஸ்லீம். எனவே நம்மளும் மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொருட்களை விலக்கி மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு எல்லாம் மனிதர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.